சிலர் ஆண்டவரை திட்டுனீங்கல்ல, சிலர் ஆண்டவர் தூசிங்கள, சிலருக்குலாம் மனசாட்சியே இல்லை. ஆண்டவரை எப்படி தான் திட்டுறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல. சோதனை வந்துச்சுன்னா ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றதுக்கு கரெக்டா இருக்கும் சிலருக்கு. அவங்களும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நம்மளும் சில நேரத்தில் வணங்கா கழுத்து. ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா ஆண்டவரே நீ இருக்கிறீரா இல்லையா, நீ இப்படி அப்படி, உங்க கண்ணு இருக்கா இல்லையா, காது இருக்கா இல்லையா, கேட்டுட்டு அப்ப சும்மா இருக்கிறீங்க, உடனே சண்டைக்கு போயிடுறது. கேட்டா உரிமையாகும். யார்கிட்ட உரிமை பாராட்டுறதுன்னு ஒரு விவசாய வேணாம். உரிமை கத்துற உரிமையா திட்டுறேன், உரிமையா திட்டுறதுக்கு என்ன அவர் பக்கத்து வீட்டுக்காரரா? உரிமையா திட்டுறாங்களா இவங்க? கத்துற எப்படி அது உரிமையா திட்டுறது? அது எப்படி? அவர் பயபக்திக்குரியவர், அவர் பயப்படத்தக்கவர். உங்களுக்கு அவர் மேல அன்பு இருக்கிறது ஓகே, அதுக்காக நம்ம அவரை திட்ட முடியுமா? அது எப்படி? அவர் விருப்பப்படி, அவர் இஷ்டப்படி, அவர் நல்லதே தான் செய்வார். நம்முடைய குருவி மூளைக்கு அது எட்டாம இருக்குமே தவிர அவர் நன்மையானதே தான் செய்வார். ஆனா கூட நம்ம அவ்வளவு திட்டுனாலுமே அடுத்த நிமிஷம் இப்படி திட்டுற போ அப்படின்னு நம்மளை வெறுத்து தள்ளுறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும். ஆனா அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். சரி, என் பிள்ளை ஒரு காலத்துல கண்ணீரோட ஆராதிச்சா, 21 நாள் உபவாசம் இருந்தா, சாப்பிடாம தான் உடம்ப வருத்திக்கிட்டாங்க. சரி மகளே, அன்னைக்கு நீ செஞ்சதை நினைக்கிறேன். எத்தனையோ விழுந்து போனவங்களை ஆண்டவர் கிருபையா எழுப்பி இருக்கிறார்.